Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபோன் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தனால எனக்கு கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இன்ஷால்லா இதுக்கு மேலே வீடியோ போடுவேன். அதனால ரொம்ப நாள் கேப் இருந்தனால ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக வந்து உதிரியாக இருந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே பேனில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டி நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆல்மண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இப்போ முந்திரி, திராட்சை நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கப் ரவைக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தண்ணியும் பாலும் 2 கலந்து தான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இதாக இருக்கும், இல்லாட்டி வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். இப்போ இது பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3-4 சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், குங்குமப்பூ. இது இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஏலக்காய் முழுசாக இருந்துச்சுன்னா தாளிக்கையில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தெரியாது. இப்போ இதை கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணணும். நான் அதை காட்ட மறந்துட்டேன், சாரி. இப்போ ரவை ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு சேர்த்தலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பத்தாட்டி அடுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இலகல ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் டைட்டாக ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளான ரவா கேசரி ரொம்ப சீக்கிரமான டைமிங்கில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, பட் சிம்பிளான ரெசிபி. ரொம்ப நாளாக இது வந்து செஞ்சிட்ருக்க ரெசிபீஸ் தான். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம செஞ்சதை வந்து நம்ம ஜுஹா கிட்ட டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஜுஹா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ஜுஹா? எப்படி இருக்கு? ஜுஹா சாப்பிடு, ஜுஹா சாப்பிடு. அண்ணா கூட்டி விடு, அண்ணா கூட்டி விடுறா. நல்லா இருக்கா?